வெல்கம் டு தி கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். திஸ் இஸ் சந்தியா அண்ட் ஷீஸ் ரம்யா. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சேலஞ்ச் ஸ்பீட் கேம் விளையாட போகிறோம். மெட்ரோலஜியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அதோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? ஸோ வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.02. ஸோ 0.02 எல்லாமே எம்எம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.02 எம்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்ரோமீட்டர், அவுட் சைட் மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? அவுட் சைட் மைக்ரோமீட்டர் அதுக்கு வந்து 0.01. ஸோ வெர்னியர் கேலிப்பரும் போது நமக்கு 0.02 எம்எம் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. மைக்ரோமீட்டர் வந்து அதோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.01 எம்எம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெர்னியர் டெப்த் கேஜ். ஸோ வெர்னியர் டெப்த் கேலிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 0.02. நெக்ஸ்ட் வெர்னியர் ஹைட் கேஜ். ஸோ டெப்த் ஹைட் எல்லாத்துக்குமே வந்து சேம் வேல்யூ தான். அது வந்து 0.02. ஓகே, வெர்னியர் கேலிப்பர்ல என்ன வந்துச்சோ அதே தான் வெர்னியர் டெப்த் அண்ட் வெர்னியர் ஹைட்டுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்சைட் மைக்ரோமீட்டர். ஸோ இன்சைட் மைக்ரோமீட்டர் வந்து அவுட் சைட் மைக்ரோமீட்டருக்கு வந்து 0.01 பார்த்தோம். அப்போ இன்சைட் மைக்ரோமீட்டருக்கு வந்து 0.01 எம்எம். நெக்ஸ்ட் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர். ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம 0.001. ஓகே, இப்போ வந்து கேலிப்பர்ல பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர், வெர்னியர் டெப்த், வெர்னியர் ஹைட் அதோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூஸ் எல்லாமே 0.02 எம்எம் தான். அடுத்தது மைக்ரோமீட்டர் வரும்போது அவுட் சைட் அண்ட் இன்சைட் மைக்ரோமீட்டர், அடுத்தது வந்து ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர், இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.01 எம்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெர்னியர் மைக்ரோமீட்டர். ஸோ வெர்னியர் மைக்ரோமீட்டர் இது மட்டும் தான் வந்து எப்படி வரும் அப்படின்னா 0.001 எம்எம். ஸோ இதில் வந்து வெர்னியர் அண்ட் மைக்ரோமீட்டர் காம்பினேஷன் அப்படிங்கும்போது நம்ம 2 0 வரும்னு ஞாபகம். அப்போ வெர்னியர் மைக்ரோமீட்டர்னா அதோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.001 எம்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயல் கேஜ். ஸோ டயல் கேலிப்பருக்கு வந்துட்டு 0.01 எம்எம். ஸோ டயல் கேலிப்பரும் மைக்ரோமீட்டர் டை அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் அது கூட ரிலேட் பண்ணலாம். அப்போ மைக்ரோமீட்டர் 0.01 நம்ம வச்சுக்கோம். அப்போ டயல் கேலிப்பரும் போது 0.01 தான் வரும். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் அதுக்குமே வந்து 0.01. ஸோ டயல் அப்படின்னு வரும்போது மைக்ரோமீட்டர் கூட நம்ம ரிலேட் பண்ணி அது மைனா 0.01. ஸோ டயல் வந்து 0.01 எம்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர். ஸோ டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் இதுக்கு வந்து நம்ம மைக்ரோமீட்டர்ல வந்து நம்ம வெர்னியர் மைக்ரோமீட்டர் பார்த்தோம். டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் வெர்னியர் மைக்ரோமீட்டர் இதுக்கும் வந்துட்டு 0.001 எம்எம். ஓகே, இது டிஜிட்டல்னா நம்ம எல்லா வேல்யூஸும் அக்யூரேட்டாக ஃபுல்லாமே காமிக்கும். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். அக்யூரேட்டாக காமிக்கும்போது நிறைய ஜீரோஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இங்கே வந்து வெர்னியர் மைக்ரோமீட்டர் மாதிரி 2 காம்பினேஷன் எப்படி 2 0 இருந்துச்சோ அதே மாதிரி டிஜிட்டல் மைக்ரோமீட்டருக்கும் 0.001 எம்எம் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லிப் காஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் காஜ் ஆர் காஜ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 0.001 எம்எம். ஸோ ஸ்லிப் காஜ் அண்ட் காஜ் பிளாக் அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.001 எம்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைன் பார். ஸோ சைன் பார் வந்து நம்ம 1 மினிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேஷ் வந்துட்டு மினிட் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ 1 பார் அப்படின்னா மினிட்னு சொல்லியிருக்காங்க. சைன் பார் லீஸ்ட் கவுண்ட் எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா 1 பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெர்னியர் பீவல் ப்ரொடக்டர். ஸோ இது வந்து வெர்னியர் பீவல் ப்ரொடக்டர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதோட வந்து பெவல் ப்ரொடக்டர் அது வந்து 5 மினிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 செகண்ட் 5 மினிட் தான் சொல்லுவாங்க. ஸோ எப்படி வச்சுக்கலாம்னா ப்ரொடக்டர் ஸோ எப்படி இருக்கும். ஸோ அதை 5 பீஸ் கட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும். அப்போ இதையும் 5 மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் காஜ். ஸோ ஆங்கிள் காஜ் பிளாக் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1 டபுள் டேஷ் சொல்லுவாங்க. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 வேல்யூ பார்த்துருக்கோம். 0.02 அதுக்கப்புறம் 0.01 அதுக்கப்புறம் 0.001 இந்த 3 பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து மைக்ரோமீட்டர் வெர்னியர் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் ஸ்லிப் காஜ் ஆர் காஜ் பிளாக் இது எல்லாமே வந்து 0.001ல வருது. 0.01 வந்து எதெல்லாம் வருது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து மைக்ரோமீட்டர் அப்படின்னு மட்டும் வரும். அதாவது அவுட் சைட் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் இன்சைட் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் டயல்னு வருது டயல் கேலிப்பர் அதுக்கப்புறம் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர்
இதெல்லாம் வந்து 0.01ல வருது. 0.02 அப்படிங்கிறது வந்து வெறும் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் மைக்ரோமீட்டர் அப்படின்னா 0.001 வருது. வெர்னியர் கேலிப்பர் போது 0.02. அதுக்கப்புறம் வெர்னியர் டெப்த், அதே மாதிரி வெர்னியர் ஹைட், இதெல்லாம் வந்து 0.02 அது வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம்னா மெட்ராலஜியில் லீஸ்ட் கவுண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ.